ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ பிகன் டாக்கிஸ் பிரைம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அதாவது ஒரு நாள் லீவ் விட்டா இவங்க ஒரு நாள் லீவ் விட்டதுக்கான கண்டென்ட் கொடுக்கலங்க, பல நாள் லீவ் விட்டதுக்கான கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி இன்னைக்கான எபிசோட திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஐயோ, சாம்பாரையும் மிச்சரையும் ஒரே அடியில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடு இருந்துச்சு. ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நேற்று எபிசோட் நான் பார்க்கல. காரணம் என்னன்னா பார்க்க கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் மனசை பக்குவப்படுத்திட்டு எப்படியும் உங்ககிட்ட அதை பத்தி பேசணுன்றதுக்காக இன்னைக்கான எபிசோட பார்த்தேன். அதாவது ஷோ எடுத்த ஆரம்பத்திலே பாட்டை போட்டு ஆளுமா டோலுமா இசாலக்கடி டாலுமா அப்படின்னு மாதிரி, இன்னது இசாலக்கடி டாலுமா அப்படின்னு மாதிரி தான் எபிசோட்ல பாட்டை போட்டு ஆரம்பிச்சேன். எதுக்கு இந்த பாட்டை போட்டாங்கன்றதை இன்னைக்கான எபிசோட் போகும்போது தான் தெரிஞ்சுச்சு. எடுத்த உடனே ரம்யா ஜோ ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, எனக்கும் பிஸ்கட் சாப்பிடும் போல இருக்குங்க, எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. அவங்க எல்லாரும் பிஸ்கட் சாப்பிட்றாங்க, எனக்கும் பிஸ்கட் சாப்பிடணும் போல இருக்கு. ஏமா நீ பிஸ்கட் சாப்பிடணும்னா வீட்லயே உட்காந்து பிஸ்கட் சாப்பிடுமா? ஏமா பிக் பாஸ் வீட்டில் பிஸ்கட் சாப்பிட்றேன்? நீ பேசவும் மாட்ற, ஒன்றும் பண்ணவும் மாட்ற. உன ஏதாவது சொன்னா 7 மீட்டருக்கு நீ கத்த தான் செய்யறத தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்ல தோணுது. இல்லை உனக்கு ஒரு பிஸ்கட் வேற ஒரு கேடாமா அப்படின்னு மாதிரி நமக்குலாம் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு கண்டென்ட்னு நினைச்சு பிக் பாஸ் அது ரொம்ப கியூட்னு நினைச்சு வேற டெலிகாஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. பிக் பாஸ் வர உங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. ரொம்ப பரிதாப நிலைமையில உட்காந்துட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டெலிகாஸ்ட் பண்ணணும் எதை டெலிகாஸ்ட் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில் தாண்டி இதெல்லாம் போட்டு 50 நிமிஷத்தை தேத்தனா போதுன்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்க போல. பார்க்க எனக்கு உங்க நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த பிஸ்கட் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிக்குன்ற பட்சத்தில் இன்னைக்கான சண்டை ஆரம்பிச்சு. அதாவது நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது அவரோட சிரிப்பு சூர்யா சிரிப்பு மாதிரி இருக்கா சார். எந்த முகத்தை பார்த்தும் உங்க மூஞ்சில இருக்கிற சிரிப்பு சூர்யா சார் சிரிப்பு மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. சூர்யா சார் சிரிப்பு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? அதாவது இவங்களோட பெண் ரசிகைகள் அவர் பல்லு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல, எந்த பெண் ரசிகைகள் அவருக்கு ரசிகைகளே இருந்தாங்க, அதை பல்லு நல்லா இருக்குன்ற வேற யாரும் சொல்லியிருக்காங்கன்றத தெரியல. பட் அவர் அதை ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாப்ல. பெருமையா பேசிட்டு இருந்த கேப்ல கமருதீன் ஒரு ஊழ வேலையை பார்த்துட்டு இருந்தாப்ல. அதாவது திவாகர் ஏதாவது பண்ணணும்னா அதை இன்டரப்ட் பண்றதுக்காக வினோத்தும் கமருதீன் பண்ணுவாப்ல. வினோத் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாப்ல. சேதனை வீக்கெண்ட் எபிசோட்ல கூப்பிட்டு திட்டின காரணத்தினால எதுவுமே பேசக்கூடாது, கொஞ்சம் சைலண்டா கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு திவாகர் நோண்டமா இருக்காப்ல. ஆனா அப்பப்போ நோண்ட தான் செய்யறாங்க. ஆனா கமருதீன் உச்சக்கட்ட லெவலுக்கு போயிட்டாப்ல. இவர் நடிப்பு அரக்கன் பேசிட்டு இருந்த கேப்ல சூப்பை குடிக்கிறன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி உறிஞ்சு பண்ணிட்டு இருந்தாப்ல. திவாகர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல. நானும் ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருந்தேன். மனசு ரொம்ப ஓவரா பண்றாப்ல அப்படின்னு ஊன் பேசிட்டு இருந்தாப்ல. தராதரம் பெரியாம பண்ணிட்டு இருக்க, நீ வெளியே போய் எத்தனை பொண்ணுங்க ஏமாது, என்னது பொண்ணுங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு போது அதை ஒரு சண்டே ஆரம்பிச்சு, இந்த சண்டே ஏன் தான் சண்டை போடுறீங்கன்ற ஒரு காரத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திருப்பியும் எனக்கு ராஜாவான அப்படின்னு மாதிரி ஒரு டான்ஸை போட்டு ஓரமானு பிரவீன் பக்கத்துல அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. எதுக்கு இவன் டான்ஸ் ஆடுறான் அப்படின்ற பார்க்கும்போது பார்வதிக்கும் கமருதிக்கும் நேத்துக்கான எபிசோட்ல ஏதோ சண்டையா போயிருச்சு. அதாவது பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த கமருதீன் திடீர்னு கமருதீன் நியாயமா நடுநிலையா சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால கமருதீனுக்கு எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியல. கனியக்கா டீம்ல நிக்கவா இல்லைன்னா பார்வதி டீம்ல நிக்கவான்னு தெரியாம டவுட்ல நடுநிலையா நின்று இருந்த பார்த்து பார்வதிக்கு டென்ஷன் ஆயிருச்சு. எப்படி கமருதீன் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப நீ நடுநிலையா நிக்கிற, ஒன்னு சப்போர்ட் எனக்காக மட்டும் தான் பண்ணணும், இல்ல கனியக்கா டீமுக்கு போயிடணும் அப்படின்னு மாதிரி பார்வதி அந்த கான்ல 2 நாள் உட்காந்துட்டு இருக்க கேப்ல இன்னைக்கு தெரியாதனமா பார்வதி கிட்ட கமருதீன் தெரியாதனமா ஆள் ஓகே அப்படின்னு மாதிரி, என்னது ஆள் ஓகேவா, யாரா பார்த்து என்னடா கேள்வி கேட்ட அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே நீ தேவையில்லாம இவன் பேசிட்டு இருக்கா மிஸ்டர் கேப்டன் தல பிரவீன் அவர்கள், சும்மா போக சொல்லுங்க, என்ன போட்டுன போறேன் ஏதாவது பண்ணிட போறேன் அப்படின்னு மாதிரி பார்வதி ஒரு பக்கம் காண்ட சுத்திட்டு ஏன் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? போன வாரம் கமருதீன் கூட உட்காந்து ஜெயில ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, இதுக்கு என்னன்னா கமருதீன் கூட சண்டை போறீங்க. பார்வதி உங்களை எதை நம்புறதுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது பார்வதி, அந்த மாதிரிதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தோணுச்சு. திடீர்னு கமருதீன் கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுறத பார்க்கும்போது யாருக்கு நம்ம பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுமா, யாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மென்டாலிட்டியா மைண்ட் எல்லாம் மாறி மண்ணா போகுதுங்க மைண்ட்ல. எதுக்கு இந்த சண்டையை போட்டாங்க? திடீர்னு திவாகர் அவர் பொண்ணு பர்சனல் என்னங்க பேசுறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. இந்த திவாகர் கமருதீன் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்வதி பிரச்சனை நடுவில் வந்தோம்னா பார்வதி உச்சகட்ட டே நீ போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேப்ல அவன் போடான்னு சொல்ற கேப்ல 5 அடி இல்ல 10 அடி தலைமை போயிட்டாப்ல. இன்னும் பார்வதிக்கு அந்த கோவம் கம்மியான காரணத்தினால கையில இருந்த பாட்டில தூக்கி வேகமா எரிஞ்சனால பார்வதி இந்த பிரச்சனை முடிய போற மாதிரி தெரியல. ஏன்னா என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, இவனாதான் தேடி போய் எனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு மாதிரி பார்வதி பக்கம் ஒரு நியாயம் சொல்றதும், கமருதீன் என்ன சொல்றாரு, பிடிச்சுதான் நீ என்கிட்ட பழக்கணும், இப்ப ஏன் நீ இப்படி பண்றன்றது கமருதீன் பக்கம் ஒரு நியாயமும் வச்சாலும் யாரு பக்கம் நியாயம் இருக்குன்றத மறக்காம கமல சொல்லுங்க. ஐயா 2 பேர் பாக்குறத
எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தீங்க, 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடிச்சுக்கிட்டா மொத்தமா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் சொல்ல தோணுது. சாரி ஃபார் இந்த மாதிரி கமருதீன் அனாவசிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துற மாதிரி நானும் அனாவசிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் மண்டையை சொல்லிடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சண்டை ஒரு பக்கம் முடிஞ்சா கூட பார்வதி ஒரு பக்கம் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏது தப்பு பண்ணேன், ஏமா என்ன தப்பு பண்ணியா, உன் வாய்தாமா உனக்கு சனி, தயவுசெய்து நீ சனீஸ்வரர் கோயிலுக்குலாம் போயிட்டு ஏதாவது பூஜை அர்ச்சனை கிச்சனை பண்ணிட்டு வாமா. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாயிலே சனின்னு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கும்போது உனக்கு என்ன இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி இதில் நீ கடந்து வர அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் கேட்க தோணுச்சு. பார்வதி உள்ள போயிட்டு நான் மைண்ட்ல ஏற்றிக்க கூடாது, மைண்ட்ல ஏற்றிக்க கூடாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, மைண்ட்ல ஏற்றிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையாமா ஏற்றிக்க கூடாதுன்னு நினைச்சு அதே ஏற்றிக்கிட்டு இருக்கேன் மைண்ட்ல அப்படின்னு மாதிரி ஓவமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரோரா வந்து கம்பூதினை சமாதானப்படுத்துறாங்களே, அதாவது பார்வதி யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பார்வதி இப்பெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீ வருத்தப்படாத கம்பூதின், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் ஆரம்ப கட்டத்திலே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இது ஏன் நீ இப்படி பண்ற, இதெல்லாம் பண்ணாத, உனக்கு செட் ஆகல, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் துஷார் இருக்கான், துஷார்லாம் வரமாட்டான், உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் இருக்கிற கம்பூதின்னு சொல்லிட்டு நீ யார் யாரும் நோட் பண்ணிக்கன்னு தெரியல. கம்பூதினை வந்து ஹீல் பண்றதுக்காக அரோரா சுத்தி கம்பூதின் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா நம்ம நினைச்சது நடந்துருச்சுல அப்படின்னு மாதிரி அரோரா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா பார்வதியும் கம்பூதினும் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அரோராவால அந்த வகுத்தறிச்சல தாக்க முடியல. பூந்தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த புகைச்சல் பூம்புகார் வரைக்கும் அந்த புகைச்சல் வந்து வாடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அரோரா அவன் வாழ்நாளே ரொம்ப சந்தோஷப்பட்ட நாளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதியும் இவங்களும் சண்டை போட்ட காரணத்தினால அரோரா கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்க. நீ யார் நோட் பண்ணிக்கன்னு தெரியல, பட் அரோரா வந்து இன்னைக்கு கம்பூதின் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி வந்து திருப்பி வந்து பிரவீன் கிட்ட போய் இல்ல நான்லாம் ரொம்ப கூல், நாளை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு சொக்காவை ஒரு வாரம் கொடுத்துட்டு அதை துவைக்காம இவங்க குளிக்காம ஒரு வாரம் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை ஒன்னொன்னா சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நீங்க இது ஒரு டாஸ்கா பெருசா ஆர்மி ஆபீசர் மாதிரி பண்றன்ற பேர்ல எதுக்கு சல்லியா டாஸ்க் கொடுக்குறீங்க பிக் பாஸ்ன்றதா எனக்கு கேட்க தோணுது. இதெல்லாம் ஒரு டாஸ்க்னு இதை இவங்களுக்கு கொடுத்து விளாட வைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குன்ற காரணத்துல ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தாப்புல. என்ன டாஸ்க் அப்படின்னா சாப்பாடு வந்து கண்டுபிடிக்கணுமா, அது அத்தானா செத்தானா, இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க செத்துடலான்ற மாதிரி தான் தோணுது. இது அத்தான் செத்தான்னு ஒரு டாஸ்க்கை வேற வச்சுக்கிறீங்க பிக் பாஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பிக் பாஸ் அப்படிதான் சொல்ல தோணுது. அந்த அத்தான் செத்தான் டாஸ்க் வந்து என்னன்னா, சாப்பிட்ற பொருளை கண்டுபிடிக்கணுமா, அதாவது அந்த சாப்பிட்ற ஆள் வந்து எந்த ரியாக்ஷன் கொடுக்க கூடாது, அது அத்தானா செத்தானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அத்தானா இருந்தா அந்த டேஸ்ட் வந்து நார்மல் டேஸ்டா இருக்குமா, செத்தானா இருந்தா ஏதோ உப்பு கலந்து போட்டிருப்பாங்க. என்ன டாஸ்க், என்ன கிரியேட்டிவ் டீம், வாவ் வாட் அ பிரில்லியன்ட் டீம், இந்த மாதிரி ஐடியாலாம் உங்கள்கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னு மாதிரி எங்களுக்குலாம் சொல்ல தோணுது. பட் அந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் டீமும் சூப்பர் டீலக்ஸ் டீமும் விளாட ஆரம்பிச்சாங்க. இந்த விளையாட்டு இருந்த கேப்ல வந்து திவாகர் வந்து அவர் நியாயத்துக்காக போராடுறதுக்காக சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து எனக்கு ஏன் வாய்ப்பு அனுப்ப மாட்டீங்க, எல்லாரும் நீங்க எல்லாம் பயாஸ்டா குரூப்பிசம் ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எழுந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குரூப்பிசம் ஃபார்ம் பண்றாங்க, எனக்கு எந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, தராதரம் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பாட்டுல கூட ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற போது நமக்கு தான் தெரியுமே சபரிக்கு வந்து இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமையா இருப்பாரு, அவர் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்குன்ற பேர்ல அவர் நடிச்சிட்டு இருக்காப்புல நமக்கு நல்லா தெரியும். அது சாப்பாடுன்னு வந்துட்டா சபரி வந்து எங்க இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓடி வந்து சண்டை போடுவாப்புல. உங்க வீட்டுல சாப்பாடு பிரச்சனையா சபரி கால் பண்ணுங்க, சத்தியமா வந்து இந்த பிரச்சனை வந்து முடிச்சு வைப்பாப்புல. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சு இன்னையோட 25வது நாள்ல சாப்பாடுன்ற ஒரு பிரச்சனை வந்தா சபரி வந்து முதலா நிப்பாப்புல. அதனால உங்க வீட்டுல ஏதாவது சாப்பாடு பிரச்சனை சபரி கால் பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது கஸ்டமர் கேர் நம்பர் சபரிட்ட சொல்லி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காப்புல. திவாகர் தெரியாதனமா ஏதோ சாப்பாடுன்னு ஒரு வார்த்தையை விட்டாப்புல, அடித்தடி மல்லு கட்டு தான் வந்து சபரி வந்து திவாகர் கிட்ட சண்டை போடுறாப்புல. எப்பா சபரி, நீ திவாகர் ஒரு ஆளு நினைச்சு திவாகர் கிட்ட சண்டைக்கு போற அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிற, திவாகர் எங்க அண்ணன் திவாகர் பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா வணக்கம் தமிழக மக்களே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாப்புல. அப்புறம் உனக்கு தெரியாது பிக் பாஸ் வீட்டு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 வீடியோ போடுவாப்புல சபரின்ற பேரை வச்சு. அதனால எங்க அண்ணன் கிட்ட எது பேசலாம் ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சபரி கிட்ட பதிவு பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை போயிட்டு இருந்த கேப்ல வந்து திவாகர் வந்து குரூப்பிசம் பயாஸ்ட்ன்ற மாதிரி அந்த டீம் ஃபார்ம் பண்ற கேப்ல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்பு பிரச்சனை ஒரு வழியா திவாகருக்கு ஒரு வழியா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்வதி சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. ஆமா இவங்க குரூப்பிசம் தான் ஃபார்ம் பண்றாங்க, அண்ணா விடு நான் பாத்துக்கலாம், இவங்களுக்கு இதே வேலையா போச்சு மாதிரி பார்வதி வந்து திடீர்னு திவாகர் சப்போர்ட் பண்றாங்க, திடீர்னு திவாகர் சப்போர்ட் பண்ணா போனாங்க. ஒரு வழியா அந்த கேம்லாம் ஆரம்பிச்சு அந்த எல்லாரும் மாறி மாறி ஜூஸை குடிக்கிறாங்க. கடைசி திவாகரே வந்து ஜூஸை குடிக்க விட்டாங்க. அது அத்தானா செத்தானான்னு கேட்கும் போது திவாகரால அந்த கேமை வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து தோத்துட்டு அப்படின்னு ஒரு காரணத்தினால திவாகர் பார்வதி கிட்ட வந்து வருத்தப்படுறாங்க. சார் என்னால தோத்துட்டாங்க, நான் வேற ஃபைட் பண்ணி அந்த வாய்ப்பை வந்து வாங்கினேன் அப்படின்னு மாதிரி திவாகர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. திவாகரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காம சொல்லுங்க அந்த கேம்ல. ஓகே, அடுத்த டாஸ்க் ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்ற பேர்ல பிக் பாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு பவுல்ல ஒரு 10 கொஸ்டினை வச்சு அந்த 10 கொஸ்டினை 2 பேரை செலக்ட் பண்ணு. ஏன்டா வீக்கெண்ட் எபிசோட்லயும் இதே கேம் தான் ஆடுறீங்க, வீக் டேஸ் எபிசோட்லயும் இந்த மாதிரி கேம் ஆடினா எவ்வளவுதான் நாங்க இந்த எபிசோட பாக்குறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேம் வந்து விளையாடி முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுது
தோணுச்சு என்றால் டே 1ல இருந்து டே 25 வரைக்கும் அவங்களுக்கான கேம் ஆடல எல்லாமே அவங்க சுயநலத்துக்காக அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. கேமா யாருமே ஆட மாட்டாங்க தான் தெரியுது. வினோத் எடுத்தா கலையரசன் சொல்றது, கலையரசன் எடுத்தா வினோத சொல்றது, திவாகர் வந்து வினோத சொல்றது, எல்லாரும் பார்வதியை சொல்றது, பார்வதி கமருதீன் சொல்றது, கமருதீன் பார்வதி சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் போயிட்டு இருந்து. நடுவில் வந்து எஃப்ஜே வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்த கேப்ல திவாகர் வந்து எதுவுமே வராது, அவர் நடிப்பு அரக்கன் தான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. திவாகர் வந்து டென்ஷன் ஆயிட்டாப்ல, எப்பா நீ வந்து பெட்ஷீட்லயே உட்காந்துட்டு இருக்க, பெட்ஷீட்லயே தூங்குற, பெட்ஷீட்லயே சாப்பிடுற, உனக்குலாம் என்ன தெரியும், இந்த பீட் பாக்ஸை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த கேப்ல எல்லாரும் அவன் பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் திவாகர் எதிர்த்து சண்டை போட வந்தபோது நம்மால் குரங்கு வித்த காமிச்ச ஆரம்பிச்சிட்டாப்ல. திடீர்னு தலைகளை நிக்கிறான், திடீர்னு குதிக்கிறான். எதுக்கு எஃப்ஜே இந்த மாதிரிலாம் இல்ல, அதாவது அவரோட பாடி லாங்குவேஜ் மேனரிசத்தை தான் அப்படி கன்வே பண்ணி நம்ம கிட்ட காட்டுறாருன்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாப்ல. எஃப்ஜே நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, பட் இந்த பிக் பாஸ் வீட்ல அது செட் ஆகலன்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுச்சு. திடீர்னு வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது பார்வதி எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க, பார்வதி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்வதிக்கு ஒன்னா திவார் வருது, திவாருக்கு ஒன்னா பார்வதி வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்து இந்த ரம்யா ஜோ வந்தாங்க. ரம்யா ஜோ அப்போ எல்லாரும் கூப்பிட்டு பேசும்போது ரம்யா ஜோ வந்து ஆக மொத்தம் அவங்க ஒழுங்கா பதில் சொல்ல. ரம்யா ஜோ கேம் ஆடுறேன்ற பேர்ல ஏதாவது கேம் ஆடிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ரம்யா ஜோ ஏன் இதெல்லாம் பண்றீங்க, நீங்க வீட்டுல இருந்தாலும் சும்மா தான் இருக்கீங்க. ஏதோ உங்களை வந்து ரம்யா ஜோவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பெரிய அராத்து இந்த வீட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி. கொலாயடி சண்டை போறது யாரு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு கேள்வி வந்து பிக் பாஸ் வந்து எஃப்ஜே கிட்ட கேட்டாரு. அதுக்கு வந்து பார்வதி ரொம்ப பெருமையா வந்து இட்ஸ் அப்கோர்ஸ் மீதா அப்படின்னு மாதிரி. இன்னொரு விஷயம் ரம்யா ஜோ சொன்னாங்க, ரம்யா ஜோ பத்தி உங்க யாருக்கும் தெரியாது, ரம்யா வந்து கொலாயடி சண்டை போடுறது ரம்யா ஜோ அடிச்சுக்க முடியாது. ஆமா நான் உண்மைதான், நான் பயங்கரமா கொலாயடி சண்டை போடுவேன், இல்ல இந்த அவார்டு வாங்கல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ற மாதிரி ரம்யா ஜோ ஏமா மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து சொல்லும் போது இந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த அப்ஜே பேச கேட்டு நம்ம ரொம்ப பயங்கரமா சண்டை போடுன்ற மாதிரி பார்வதி கிட்டே திவாகர் கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏமா நீ சண்டை போடுவேன்னு தெரியும், அதுக்கு நீ அப்ஜே சொல்றதுக்கான இந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லைன்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. இந்த வீட்டு தலையா நடுவில் மாட்டிட்டு இருந்த பிரவீன் எதுவா இருந்தாலும் தலை பிரவீன் ஐயோ தெரியாதரமா இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு மாதிரி தான் தோணுது. பார்வதி போற வரைக்கும் இந்த தலா டாஸ்கை யாரும் ஆடினாலும் பார்வதி கிட்ட இருந்து போறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு போச்சு. அதனால அடுத்த வாரம் தலையா யாரும் மாறாலும் தயவுசெய்து என்ன போடணும் தயவுசெய்து முடிவோட பிராக்டிஸ் பண்ணி இந்த கேம் ஆடுங்கன்னு தான் நமக்குலாம் சொல்ல தோணுது. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரப்போற நாட்கள் என்ன நடக்க போகுது, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching.